ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 62வது பாடல். காலையும் மாலையும் முருகப்பெருமான் மயிலேறும் வேலவனை வணங்கினால் எந்தவித துயரும் ஏற்படுவதில்லை, காலபயம் அகலும் என்ற இந்த பாடலிலே கூறுகின்றார் அருணா சுவாமிகள். ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னந்துழாய் மயிலேறு மையல் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரன் மேருவுமே. ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகள தன்னம் துழாய் மயிலேறு மையம் காலுக்கு அணிகளம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகளம் வேலையும் சூரன் மேருவுமே. ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை. ஆள் என்றால் ஆலகால விஷத்தை அருந்திய எம்பெருமான் சிவபெருமான். கல்லால மரத்தின் கீழே சனகாதி முனிவர்களுக்கு தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருளக்கூடிய பெருமான் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு அணிகலம் என்ன? வெண்தலை மாலை. பிரம்மாதி தேவர்களின் தலை மாலையை தலையோடாக அணிந்துள்ளான் எம்பெருமான் சிவபெருமான். ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை. ஞானசம்பந்த பெருமான் திரு அகத்தியான் பள்ளி என்று தேவார ஸ்தலம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கின்றது. அங்கே இருக்கும் எம்பெருமான் சிவருமான் அகஸ்தீஸ்வரன் என்ற பெயர். அகத்தியமா முனிவர் வழிபட்ட இடம், ஸ்தாபித்த இடம். ஆதலால் அகஸ்தீஸ்வரம் என்ற சிவனுக்கு நாமம். அப்படிப்பட்ட அகத்தியான் பள்ளியிலே ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார், பெருமானே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விதமான உயிர்களையும் காக்கின்றவன். நீ இந்த உலகத்திலே இருக்கும் உயிர்கள் உய்வு பெறுவதற்காக வற்றிய தசையெல்லாம் வற்றிய வெண்தலை மாலைகளை அணிந்து கொண்டு காரிருள் நேரம், இந்த காரிருள் இருட்டிலே, இந்த கானகத்திலே, இடுகாட்டிலே, அப்படிப்பட்ட அடர்ந்த இருளிலே, அந்த சுடுகாட்டு பகுதியிலே எரிகின்ற தீயினை விளக்காக கொண்டு அந்த எரியும் நெருப்பிலே கூத்தாடுகின்றாய், ஆனந்த கூத்தாடுகின்றாய், சிவநடனம் ஆடுகின்றாய். அப்படிப்பட்ட எம்பெருமானே, நீ வீற்றிருக்கும் இந்த திரு அகத்தியான் பள்ளி அப்படிப்பட்ட ஸ்தலத்தை நினைத்து உருகி மனதில் வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான பாவமும் அண்டாது என்று திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார். வாடிய வெண்டலை மாலை சூடி மயங்கி இருள் கொள்ளி விளக்குமாக நிவந்தியறி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார் கட்கு இல்லையாம் பாவமே என்று வெண்தலை மாலையை கூறுகின்றார் அங்கே திருஞான சம்பந்த பெருமான். இங்கே ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை. மேலும் கூறுகின்றார் அருணா சுவாமிகள், அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழாய். இந்த உலகத்தை உண்டவன் மாய கண்ணன் பெருமாள். இந்த உலகத்தை உண்டவன் அவனுக்கு அணிகலமாக இருப்பது அங்கே குளிர்ந்த பசுமையான துளசி மாலை. உலகுண்ட வாயனை ஆயனை என்று பெரியோர் வாக்கு. பெருமாளுக்கு துளசி மிகவும் சிறந்தது. பெருமாள் இங்கே என்ன கூறுகின்றார்? துளசி மாலையை அணிந்து கொண்டு உலகத்தை உண்டு அவன் அறிதுவல் கொள்கின்றான் எம்பெருமான் நாராயணன். துளசி மாலையின் பெருமையை பலவாக பெரியோர்கள் கூறியுள்ளார்கள்.
தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய சீடர்களை அனுப்பினார். ராமச்சந்திரமூர்த்திக்கு பூஜை செய்ய வேண்டும், சென்று புஷ்பங்களை கொய்து வாருங்கள், பறித்து வாருங்கள் என்று அனுப்பினார். சீடர்களுக்கு எந்த விதமான புஷ்பங்களும் கிடைக்கவில்லை. கிடைத்தது துளசி மட்டுமே. அந்த துளசியை பெருமானுக்கு சாத்தி, ராமனுக்கு சாத்தி, ராமபிரானே இந்த துளசியே உனக்கு முல்லை, மல்லி, தாமரை என்று பல மலர்களாக இருக்கின்றது. இந்த துளசியை நான் உனக்கு மகிழ்ச்சியுடன் சாத்துகின்றேன், அதை நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும். அயோத்தியாபுரியின் இறைவனே, மன்னனே, ராமச்சந்திரமூர்த்தியே என்று கூறுகின்றார் தியாகராஜ சுவாமிகள். பெருமாளுக்கு துளசி எந்தவித பூ கிடைக்க விட்டாலும் பரவாயில்லை, துளசி இருந்தால் துளசி மட்டுமே போதும். ஒரு தானம் செய்ய வேண்டும், கையில் பணம் இல்லை, ஆனால் பெரியவர்களை கண்டால் கையில் பணம் இல்லையாட்டாலும் பரவாயில்லை, துளசியை அவர்களுக்கு தானமாக கொடுத்தாலே அது உயர்ந்த தானம். தியாகராஜ சுவாமிகள் கூறுகின்றார், துளசி தல மூலச்சே சந்தோஷமுதா, ராம துளசி தல மூலச்சே சந்தோஷமுதா பூஜ்யங்கே, துளசி தல மூலச்சே சந்தோஷமுதா பூஜ்யங்கே துளசி. పలుమారు చిరకాలము, పలుమారు చిరకాలము పరమాత్ముని పాదములను, పలుమారు చిరకాలము పరమాత్ముని పాదములను, తులసి దళములచే సంతోషముగా పూజిందు తులసి. என்று இந்த துளசியை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நான் அளிக்கின்றேன், மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு ஆனந்தத்துடன் துப்பாயா ராமச்சந்திரமூர்த்தியே என்று வேண்டிக் கொள்கின்றார் தியாகராஜ சுவாமிகள். பெருமாளுக்கு அணிகலன் துளசி. மால் மருகன் அவனுக்கு என்ன அணிகம்? மயிலேறும் மையன் காலுக்கு அணிகளும், வானோர் முடியும் கடம்பும் மயில் ஏறும் வடிவேலனே என்று மயிலேறும் மையன் முருகப்பெருமான் அவன் அந்த பச்சை மயில் மீது ஏறி வருகின்றான். சண்முக பெருமான் அவனுக்கு அணிகலம் என்னது என்று கேட்டால், வானோர் முடியும் கடம்பும். வானவர்கள் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து சுப்பிரமணியோம் 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 என்று வணங்கி துதிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் துதிக்கும் போது அவருடைய தலையின் மணிமகுடங்கள் முருகனின் காலுக்கு அங்கே அணிகலனாக இருக்கின்றது. அது மட்டுமா, அந்த வானவர்கள் இமையோர்கள் அணிந்திருக்கும் வாடாமலர் மாலை, கடம்ப மலர் மாலை, அது இறைவனுக்கு கால்களுக்கு அணிகலமா இருக்கின்றது என்று கூறுகின்றார் சுவாமி. முருகனுடைய கையில் இருக்கும் வேலுக்கு இது அணிகலம். கையில் வேலுக்கு அணிகலம், வேலையும் சூரனும் மேருவுமே. முருகப்பெருமான் கையில் இருக்கும் ஞானவேல், சக்தி வேல், அதற்கு அணிகலம் வேலை என்றால் கடல், சூரன், சூரபத்மன், சூராதி அவுணர்கள், அது மட்டுமல்ல கிரௌஞ்ச மலை என்று மூன்றுமே வேலுக்கு அணிகலமாக இருக்கின்றது. என்றால் அந்த வேலானது மூன்றையும் அழித்தது. கடலை வற்ற செய்தது, சூரனை, சூராதி அவுணர்களை அழித்தது, கிரௌஞ்ச மலையை பொடி பொடி ஆக்கியது. இந்த மூன்றும் என்ன என்று பார்த்தால், ஏற்கனவே பார்த்தது போல் இந்த வேலை கடலானது என்னது என்று கேட்டால் கண்மமலம், சூரன் ஆணவ மலம், மற்றும் கிரௌஞ்சம் மலை மாயாமலம், மாயங்கள் நிறைந்த மாயாமலமானது கிரௌஞ்ச மலை. இந்த மூன்று மலங்களையும் அழிப்பது முருகனின் ஞானவேல். முருகன் பாதாரவிந்தத்தை ஸ்மரித்து அவன் அருள் பெற்று அந்த ஞானத்தை பெற்றால் மும்மலங்களும் அழியும். அங்கே இறைவன்
தத்துவத்தை மனதில் உணர்ந்து, இறை தத்துவத்தை உணர்ந்து, இறை ஒளி பொற்றி இன்புற்று இருக்கலாம். அமைதியான ஆனந்தத்தில் திளைத்து, பேரின்பத்தில் திளைந்து வீடு பேறு பெறலாம். இதுவே இந்த முக்கிய கருத்து என்று அருணா சுவாமி வைத்து கூறுகின்றார். இந்த பாடல் மிகவும் அழகாக அமைத்துள்ளார். ஆளுக்கு, வேலுக்கு, மயிலுக்கு, காலுக்கு என்று, மாலுக்கு என்று மிகவும் அழகாக அங்கே அமைத்துள்ள அருணா சுவாமிகள். இதை நாம் ஓதி முடிவு பெறலாம். இந்த பாட்டிலே சிவபெருமான் மற்றும் நாராயண பெருமான், முருகப்பெருமான் மூன்று பேரையும் துதித்து சன்மார்க்க நிலையை இங்கே வைத்துள்ளார் அருணா சுவாமிகள். நாம் இந்த பாடலை போற்றி படித்து உணர்ந்து உயிர்புருவமாக. ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை, அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னந்துழாய், வானோர் மயிலேறு மையன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்போம், கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவையுமே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜுக்கு ஜெய்.